ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸு உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4 ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும், விடைகளுக்கான காரணத்தை கொடுக்கவும். கீழே என்ன கொடுத்துருக்காங்க, 4 வரைபடம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்பாக இருக்கா இல்லையா அப்படின்றது சொல்லணும். சார்பாக இருந்துச்சு அப்படின்னா ஏன் சார்பாக இருக்குது அப்படின்ற காரணத்தையும் நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா, இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னா குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி தான் நம்ம வந்து சார்பாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ சார்பு அப்படின்னா என்னன்னா, இந்த வரைபடமும் குத்துக்கோடும் ஒரு புள்ளியில் வெட்டுச்சு அப்படின்னா அது வந்து சார்பு. 2க்கும் மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டுச்சு அப்படின்னா அது சார்பு இல்லை. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம குத்துக்கோடு வந்து வரைஞ்சிக்கலாம். இது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வரைபடத்தில் எக்ஸ் அச்சு கொடுத்துருக்காங்க, ஒய் அச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன வரைய போடுறோம், குத்துக்கோடு ஒன்று வரைய போகிறோம். ஓகேவா, இந்த குத்துக்கோடு இந்த வரைபடத்தை எத்தனை புள்ளியில் வெட்டுது, பி, இங்கே கியூ அப்படின்ற 2 புள்ளியில் வெட்டுறதுனால இது வந்து என்னது, சார்பு கிடையாது. சார்புனா என்னது, ஒரு புள்ளியில் வெட்டணும். இது 2 புள்ளியில் பி கியூ அப்படின்ற 2 புள்ளியில் வெட்டுறதுனால இது சார்பு இல்லை. ஓகேவா, இப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம், குத்துக்கோடானது வரைபடத்தை பி மற்றும் கியூ ஆகிய புள்ளிகளில் சந்திக்கிறது, எனவே இது சார்பு அல்ல. ஓகேவா, இங்கே PQ அப்படின்ற 2 புள்ளியில் சந்திக்கிறதுனால அதை என்னன்னு சொல்கிறோம், நம்ம சார்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பார்ட், ரெண்டாவது வரைபடம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அச்சு கொடுத்துருக்காங்க, ஒய் அச்சு கொடுத்துருக்காங்க, வரைபடம் ஒன்று கொடுத்துருக்காங்க, குத்துக்கோடு ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, இந்த சைடுனா வரையலாம், இல்லை இந்த சைடுனா வரையலாம். ஓகேவா, இப்போ நம்ம இந்த சைடு வரைகிறோம் குத்துக்கோடு. இப்போ இந்த குத்துக்கோடு இந்த வரைபடத்தை எத்தனை புள்ளியில் சந்திக்குது, ஒரு புள்ளியில். இங்கே வந்து பி அப்படின்ற ஒரு புள்ளியில் சந்திக்கிறதுனால இது என்னது, சார்பு. ஓகேவா, இதை நம்ம எப்படின்னு எழுதலாம், குத்துக்கோடானது வரைபடத்தை பி என்ற ஒரே புள்ளியில் வெட்டுகிறது, எனவே இது சார்பு ஆகும். ஓகேவா, ஒரு புள்ளியில் வந்து வெட்டுறதுனால இதை சார்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து 3வது வரைபடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் அச்சு கொடுத்துருக்காங்க, ஒய் அச்சு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு வரைபடம். இதில் நம்ம என்ன பண்ணணும், குத்துக்கோடு வரையணும். ஓகேவா, குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம். இது வந்து இந்த வரைபடத்தை இந்த குத்துக்கோடு எத்தனை புள்ளியில் வெட்டுது, இங்கே பாருங்க, பி, இது வந்து கியூ, ஆர் அப்படின்ற 3 புள்ளியில் வெட்டுறதுனால இது என்னது, சார்பு இல்லை. சார்புனா என்னது, ஒரு புள்ளியில் வெட்டணும். இது வந்து 3 புள்ளியில் வெட்டுறதுனால இது சார்பு இல்லை. இதை எப்படி நம்ம சொல்லலாம், குத்துக்கோடானது வரைபடத்தை பி கியூ ஆர் ஆகிய புள்ளிகளில் வெட்டுகிறது, இது சார்பு அல்ல. இது 3 புள்ளியில் வெட்டுறதுனால இது சார்பு இல்லை அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 4th வரைபடம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அச்சு கொடுத்துருக்காங்க, ஒய் அச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன வரைய போடுறோம், ஒரு குத்துக்கோடு ஒன்று வரையணும். ஓகேவா, குத்துக்கோடு வரைஞ்சிட்டோமா. இந்த வரைபடத்தை இந்த குத்துக்கோடு எத்தனை புள்ளியில் சந்திக்குது, பி அப்படின்ற ஒரு புள்ளியில் சந்திக்கிறதுனால இது என்னது, சார்பு. ஓகேவா, அதை எப்படி எழுதலாம், குத்துக்கோடானது வரைபடத்தை பி அப்படின்ற ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறோம், சார்பு அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறோம். இதோட இந்த சம் முடிஞ்சது.